கோவை கவுண்டம்பாளையத்தில் 10 வயதில் மாயமாகி வடமாநில கடத்தல் கும்பலிடம் சிக்கி கொத்தடிமையாக மீட்கப்பட்ட மகன் 23 ஆண்டுகளுக்கு பிறகு தாடி மீசையுடன் தன் முன்னே வந்து நின்றபோது தாய் சிந்திய ஆனந்த கண்ணீர் பார்ப்போரின் நெஞ்சை நெகிழ செய்துள்ளது. 23 ஆண்டுகளாக ஒரு தாய் சிந்திய கண்ணீருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் கிடைத்த பலனே இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியருக்கு 2 மகன்கள் உள்ளனர். கடந்த 1999ஆம் ஆண்டு கணவர் உயிரிழந்ததை அடுத்து குடும்பத்தை காப்பாற்ற வழியின்றி தவித்த சுந்தரி தன் மகன்களுடன் கோவை கவுண்டம்பாளையம் பகுதிக்கு பிழைப்பு தேடி வந்தார். கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்த சூழலில் கடந்த 2003ஆம் ஆண்டு இவரது 10 வயது மூத்த மகன் பிரகாஷ் திடீரென மாயமானார். உறவினர்கள் மற்றும் உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் உதவியுடன் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. காலம் உருண்டோடி 23 ஆண்டுகள் கடந்தாலும் தன் மகன் உயிருடன் தான் இருப்பான், என்றாவது ஒரு நாள் தன்னை தேடி வருவான் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை தாய் சுந்தரி மட்டும் கைவிடவில்லை. இந்த நிலையில் காணாமல் போன பிரகாஷ் வடமாநில கடத்தல் கும்பலிடம் சிக்கி பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் கொத்தடிமையாக பணிபுரிந்து வந்தது தற்செயலாக தெரியவந்தது. சண்டிகரை சேர்ந்த தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்திய அதிரடி மீட்பு நடவடிக்கையின் மூலம் பிரகாஷ் அண்மையில் மீட்கப்பட்டார். ஆனால் மீட்கப்பட்ட பிரகாஷை தாயிடம் ஒப்படைக்க முறையான அரசு அடையாள ஆவணங்கள் அவசியமாகின. இந்த தகவல் அறிந்த தாய் சுந்தரி சிறிதும் தாமதிக்காமல் கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கண்ணீர் மல்க மனு அளித்தார். அந்த தாயின் மனுவை உடனடியாக பரிசீலித்த மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணையில் பிரகாஷ் கோவையில் 3ஆம் வகுப்பு வரை படித்தது கண்டறியப்பட்டு அவரது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் உள்ளிட்ட அத்தியாவசிய அரசு ஆவணங்கள் போர்க்கால அடிப்படையில் தயார் செய்யப்பட்டு சுந்தரியிடம் வழங்கப்பட்டன. அரசு ஆவணங்களுடன் பஞ்சாப் சென்ற சுந்தரியிடம் அங்குள்ள அதிகாரிகள் சான்றிதழை சரிபார்த்து பிரகாஷை முறைப்படி ஒப்படைத்தனர். 23 ஆண்டுகளுக்கு பிறகு தாடி மீசையுடன் தன் முன்னே வளர்ந்து நிற்கும் மகனை கண்ட தாய் சுந்தரி மகனை ஆறத் தழுவி அணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் நீண்டகால பிரார்த்தனைக்கு விடை தந்த விநாயக பெருமானுக்கு மகனுடன் இணைந்து பூஜை செய்து வழிபட்டார். தற்போது மீட்கப்பட்ட மகனுடன் கோவை திரும்பியுள்ள தாய் சுந்தரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் 23 வருஷமா தான் சிந்திய கண்ணீருக்கும் இரவும் பகலுமா செய்த பிரார்த்தனைக்கும் தற்போது விடிவு காலம் பிறந்து இருப்பதாக தெரிவித்தார். 23 வருஷம் ஆச்சு. எங்க ரோட்ல யாராவது கடந்தாலும் கூட போய் அவளோட நம்ம பையனா இருக்கலாமோ தோரலாமே பியானால ஆயிருப்பான்ட்டு ஓடுவேன். பஸ்ல ஏறி அண்டெல்லாம் கடந்தாலும் இறங்கி போய் பார்த்துட்டு வேற பஸ்ஸுக்கு போகலாம் என் மனசுல தோணி இருக்காது. உண்மைதான். மேலும் தன் மகனை தன்னுடன் சேர்க்க விரைந்து நடவடிக்கை எடுத்த கோவை மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள் மற்றும் உறுதுணையாக இருந்த சமூக ஆர்வலர் முத்தையா ஆகியோருக்கு தனது நன்றியை கூறினார். எல்லாமே கலெக்டர் 3 ஊர் கலெக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இல்லாட்டி நான் எங்க பையனை கூட்டிட்டு வர முடியாது, விடமாட்டேன்றாங்க. காலம் மனிதர்களை பிரிக்கலாம், ஆனால் ஒரு தாயின் அசைக்க முடியாத அன்பையும் நம்பிக்கையையும் எந்த காலத்திலும் வெல்ல முடியாது என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி.